வணக்கம் நண்பர்களே. வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் ஆஸ்திரேலியா செகண்ட் T20 நடந்து முடிஞ்சிருச்சு ஜமைக்கால. இந்த மேட்ச்லயும் ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் 8 விக்கெட் வித்தியாசத்துல சும்மா வச்சு செஞ்சுட்டாங்க. பேக் டு பேக் வின்ஸ் ஃபார் ஆஸ்திரேலியா. டெஃபினட்டா வெஸ்ட் இண்டீஸ் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது. டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க ஆஸ்திரேலியா. 172 தாங்க அடிச்சாங்க வெஸ்ட் இண்டீஸ் 20 ஓவர்ஸ்ல. கண்டிப்பா இந்த விக்கெட்ல ஒரு 200 அடிச்சிருக்கணும். ஆண்ட்ரூ ரசலோட லாஸ்ட் மேட்ச் வேற இது. ஆனா லாஸ்ட் மேட்ச்ல சூப்பரா ஒரு கேமியோ ஆடி போனாருங்க. அந்த டிபிக்கல் ஆண்ட்ரூ ரசலை பார்க்க முடிஞ்சது. 15 balls 36. டாப் ஆர்டர்ல பிராண்டன் கிங் அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு 50 போட்டாரு. ஒன்ஸ் அகைன் வெஸ்ட் இண்டீஸோட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் பாத்தீங்கன்னா சரியா விளையாடலங்க. அதுதான் ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. ஏன்னா எல்லாருமே டேஞ்சரஸ் T20 பேட்ஸ்மேன், ஆனா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அங்கதான் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஒரு பக்கம் ஆஸ்திரேலியா போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிக் ஆஃப் த பவுலர் ஜாம்பா சூப்பரா போட்டு 3 விக்கெட் எடுத்தாரு. மேக்ஸ்வெல் 2 விக்கெட் எடுத்தாரு. எல்லிஸ் 2 விக்கெட் எடுத்தாரு. அப்புறம் சேசிங்ல பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல JFM டிராப் பண்ணிட்டு மேக்ஸ்வெல் ஓப்பனிங் இறக்கி விட்டாங்க. அது பெருசா கிளிக் ஆகல. மார்ஷம் 21 அடிச்சாரு. ஆனா இங்கிலீஷும் சரி கிரீனும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து கேம் முடிச்சு விட்டாங்க. ஒரு 130 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டு இங்கிலீஷ் ஒரு 78, கிரீன் ஒரு 50. அவுட்ஸ்டாண்டிங் எஃபர்ட். வெஸ்ட் இண்டீஸ் bowling and catching was so poor.